Kill them with your success, bury them with your smile. உண்மையாக இருக்கணும்னா சில நேரத்தில் ஊமையாக இருக்க வேண்டியதாக இருக்குங்க. நான் வரேங்க. ஒரே ஒரு இது என்னன்னா, இப்ப நானும் விஜய் ஃபேன் தான். சின்ன வயசுல இருந்து டைஹார்ட் விஜய் ஃபேன் தான். எனக்கு வந்து அரசியலுக்கு வர்றத ஒரு பக்கம் யோசிச்சாலும் இன்னொரு ரெண்டுல யோசிச்சு பார்த்தோம்னா, நோ ஃபர்ஸ்ட் லுக், நோ டீசர், நோ ஆடியோ லான்ச், நோ குட்டி ஸ்டோரி அப்படின்னு ஒண்ணு தோணுது. நீங்க விஜய் ஃபேனை எவ்வளவு மிஸ் பண்றீங்க? நான் வந்து சின்ன வயசுல இருந்தே தளபதி ரசிகனா. என்னோட ஆசை வந்து ஒரு பிலிம் டைரக்டர் ஆகும்னு. சரி, பெருசாயிட்டு அப்புறம் தளபதி வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். பார்த்தா என் தலைவன் பறந்து விட்டேன்னு. அவ்வளவுதான். அந்த நியூஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஆப்வியஸா அவருக்கும் எல்லாமே போயிருக்கும்ல. அது எல்லாமே அவருக்கும் அந்த நியூஸ் போயிருக்கும். ஸோ மைட் பி அவருக்கும் மனசு மாறும்னு தான் நான் நினைச்சேன். இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இதே தான் இருக்கும்னு எனக்கு தோணல. ஒருவேளை இது ஓரளவுக்கு சில வருஷங்கள் போனதுக்கு அப்புறம் மாறலாம். அவர் நடிக்கலாம், நடிக்க வாய்ப்பு இருக்கு. அரசியல் இருந்துட்டே நடிப்பாரு. அந்த மாதிரி தான் எனக்கு தோணும். நடிக்க மாட்டாருன்னு சொல்றாங்க, அதான் கஷ்டமா இருக்கு. விஜய் ஃபேனா? ஆமாண்ணா, எல்லாரும் ஆமா மிஸ் பண்ணுவோம். பசங்களா இது பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் விஜய் ஃபேன் தான். ரொம்ப மிஸ் பண்றேன் ப்ரோ. இதுக்கப்புறம் அவரோட படம் எதுவும் பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் லுக், டீசர், எதுக்குமே போக முடியாது. அந்த இதுவே ஏன்னா ரசிகர்கள் இவ்வளவு மிஸ் பண்றாங்கும் போது அவர் எல்லாமே ஃபேன்ஸ்க்காக தானே பண்றாரு. ஏற்கனவே இந்த ஆடியோ லான்ச்ல கூட பிரகாஷ் ராஜ் சார் சொல்லியிருந்தாரு, ஃபேன்ஸ்க்காக மட்டுமே தான் எல்லாமே பண்றாரு. ஸோ மைட் பி அவரு ஃபேன்ஸ்க்காக அதையும் பண்ண வாய்ப்பு இருக்கு. அண்ணனா கண்டிப்பா அது கஷ்டமா தான் இருக்கு. எல்லாருடைய ஜனநாயகங்கள் எப்படி எல்லாருக்கும் விருப்பம் வரலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல சஸ்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எனக்கு என்னன்னா, வந்த பிறகு இவரோட செயல்பாடுகள் அப்புறம் தான் தெரியும். கட்சி பேரே ரொம்ப கேட்சிங்கா இல்ல என்னை பொறுத்த வரைக்கும். டிவிக்கே வெற்றி கழகம்னு வருது, தமிழ்நாடு வெற்றி கழகம். இது என்னோட ஒப்பீனியன். டெவலப் பண்ணிட்டோம். எனக்கு ஒரே ஒரு கேள்வி, இப்போ அரசியலுக்கு வரணும்னா சினிமாவில் ஆக்டராக இருந்தால் தான் வர முடியுமா? அப்போ வந்து அரசியல் பற்றி படிக்கிறவனுக்கு என்ன பிரயோஜனம்? எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்தாங்க, பட் அவங்களுக்கும் ஒரு பவர் நான் தான் அப்படிங்கிற ஒரு இருக்கு. பட் அவங்களுக்குள்ளே புதுசா இருக்காங்க, அவங்க கட்சிக்குள்ளேயே புதுசா வரவங்களை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வெளியாளுங்களே அவரு வந்துக்கிற டைம் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்துருது. ஏன்னா நடிகர்ன்றது வந்து நம்மள மாரி சராசரி ஒரு மனுஷனா பாக்குறவங்களுக்கு தான் அது நடிகர். நம்ம பக்கத்துல இருந்து பார்த்தா நம்மள மாரி சராசரி ஒரு மனுஷன் அவ்வளவுதான். நீங்க நானும் பார்த்தா ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு அவர் நம்மளா பார்த்தா ஹீரோன்றது நம்மளா கூட இதுதானே தவிர சாதாரண ஒரு நம்மளுமே நார்மல் தான். விஜய் வந்து வந்துட்டாரு. ஆனா அவரு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா சீமான் இருக்காரு, இவரு இப்ப விஜய் இறங்குறாரு. விஜய் வந்து ஓட்டு மூலியமா ஓட்டு வாங்க இருக்காரு. கண்டிப்பா ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. சீமான் எனக்கு தெரிஞ்சு முன்னாடி வருவாரு. அண்ணன் வந்து அதுக்கு முன்னாடில இருந்து இருக்கிறாரு. அண்ணன் மேல நாங்களாம் நம்பிக்கை வச்சுருக்கோம். அண்ணன் கண்டிப்பா வருவாரு. விஜய் அவர் வந்து நானே விஜய் ஃபேன் தான் இத்தனைக்கும் சொல்றேன். வாய்ப்பே கிடைக்காது. படத்திலேயே பார்த்துருப்பீங்க அவன் கட்சி தலைவர் தொண்டனாதான் இருப்பான். அந்த தொண்டன் தலைவரா வரத்துக்கு விடுவாங்களா? இன்னைக்கு 2024 இன்னைக்குதான் அவர் கட்சி புக் பண்ணிடுவாரு. இவர் என்னைக்கு ஒரு ஆளுங்களை போட்டு முகாம் செயலர் அது எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி எலெக்ஷன் நிறுத்தி இந்த 2026 நிற்கிறாரு விஜய் வந்த உடனே ஜெயிச்சிருவாரு, சிஎம் ஆயிடுவாருன்னா ரொம்ப கஷ்டம். இல்ல கட்சி பேர்லாம் ஓகே தான், நல்லா தான் இருக்கு. ஆனா பெரும்பாலும் சினிமாக்காரங்கெல்லாம் வந்து ஆரம்பிக்கிற சொல்லிட்டு அப்புறமா படம் எடுக்குது, அவரோட வேலையாவும் பார்ப்பாரு. மேக்ஸிமம் வரமாட்டாரு. இது என்னோட தனிப்பட்ட கட்டா வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இது சொல்லி அவர் பாட்டுக்கு படம் அடிச்சுட்டு இருப்பாரு. அவர் ஷூட்டிங் போயிட்டு இருக்கோம். அவர் ரசிகர்களுக்கு சும்மா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும்.
மற்றபடி அரசியல் ரஜினி மாதிரி அவரும் அப்படியே வர சொல்லிட்டு அரசியல் கொஞ்ச நாள் தள்ளி போகும். இன்னொரு 10 வருஷம் கூட ஆகலாம். தள்ளி போகலாம். சும்மா பேர் ரசிகனுக்காக அது. சினிமால இருக்கணும், கட்ட பஞ்சாயத்து பண்ணணும், ரவுடி பண்றவங்க தான் அரசியல்ல வரணுமா? அப்போ வந்து உண்மையாவே அதுக்குன்னு படிச்சு அதுக்காக வந்து அவன் ஆள் ஃபுல்லா கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிச்சு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் வரவனுக்குலாம் அரசியல் தகுதி இல்லையா? எனக்கு தெரிஞ்சு எப்படி இருக்கும்னா, இப்ப வராரு 4 மாசம் கழிச்சு வீட்டுல உட்காந்துப்பாரு, அவ்வளவுதான் அப்படிதான் சொல்ல. அதே மாதிரிதான் ப்ரோ இப்போ எல்லாம் இதுல நடிப்புல இருந்து அரசியலுக்கு வந்தாங்க. இப்ப சொல்ல போனா ஆக்டர் விஷாலு அவங்களெல்லாம் எடுத்துங்க என்ன கை இப்படி தூக்குச்சு அவள்தான். அவங்க வேறடா எம்ஜிஆர் இவரும் ஒன்னா ப்ரோ நான் தான் கத்தலாம் ப்ரோ. ஆனா கொஞ்ச நாள் போனா அவள்தான். அவர் ரசிகர் மனதுல நல்ல பேர் தான் இருக்கு தலைவர் விஜய். அதனால அரசியல் அவர் வரதுனால தப்பு இல்லை. கழகம் நல்ல பேரு தான். எல்லாருமே கழகத்தை வச்ச மாதிரி இவரும் கழகத்தை வச்சிருக்காரு. வெற்றி கழகத்துக்கு நடுவுல இக்கு வரணும். தமிழ் முறைப்படி அந்த மிஸ் பண்ணிருக்காங்க. அது யார் பேர் வச்சிருக்காங்கன்னு தெரியல. அந்த பேர் வைக்கிறதுல வந்து பிழை இருக்கக்கூடாது இல்லையா? தமிழக வெற்றி கழகம் இக்கு வரணும். அது அவங்களுடைய அணிக்கு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் எழுதியும் போடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல மூமெண்ட். தமிழக வெற்றி கழகத்துல வெற்றிக்கு பக்கத்துல இக்கு வரணும். ஏன்னா அந்த ஒற்று வந்தாதான் அது முறைப்படி தமிழ் பேர் ஆகும். தமிழாசிரியங்கிறதெல்லாம் சொல்றேன். அதே போல கழக நிறைய பேர் ஏன்னா நம்ம உழைச்சாதான் நமக்கு காசு. எனக்கு அவங்க காசு. இப்ப என்னோட மைண்ட் செட் படிச்சவங்க யாராவது அரசியல்ல வந்தான்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப திருப்தியா இருக்கும். யங்ஸ்டர்ஸ் வரணும். எஜுகேட்டட் பீப்புள் யாருமே பாலிட்டிக்ஸ்ல கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் கஷ்டம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருந்தா பரவாயில்ல. இப்போதைக்கு கஷ்டம். ஆனா எம்எல்ஏ கன்ஃபார்ம். எம்எல்ஏ ஆயிடுவாரு. அதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. எம்எல்ஏ ஆயிடுவாரு. ஆனா இப்ப ஆரம்பிச்சிடலாம். ஆனா அதை நிர்வாகம் பண்ணி அரசியலுக்கு கொண்டு வந்து அதை சக்சஸ் பண்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு பெரிய 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 சிக்கல்கள். அதெல்லாம் எப்படி எதிர்கொண்டு இவர் வருவார், அதுக்கான நேரத்தை ஒதுக்கி பண்ணணும். அதுக்கான திட்டமிடல்லாம் இருக்கா அப்படிங்கிறது விஜய் சார் கிட்ட நம்ம இன்னும் தெளிவில்லை. அதை பத்தி என்னோட கொஸ்டின் மார்க் அதுக்கு அவன் படிக்காமலே இருந்து அரசியலுக்கு வந்துடலாமே. ஒருத்தர் 4 பேர் வெட்டிட்டா அவன் அரசியல்வாதின்னு ஆயிடலாமே. அப்படிதான் வந்து காலகாலமா நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து பப்ளிக்கா வெளியில தெரியுது, அப்ப பப்ளிக்கா வெளியில தெரியல. எம்ஜிஆர் காலத்துல கொலை நடக்கலையா? எம்ஜிஆரே எத்தனை கொலையும் பண்ணலையா? அப்படிதான் கான்ட்ரவர்சியா பேசுவோம். அண்ணன் வந்து விஜய் அண்ணா வந்து ஓட்டு வாங்குவாரு தவிர இதுல ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. படிச்சு பட்டம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அதுல பிரச்சனை அறிவு இருந்தா அதான் அந்த நாலேஜ் எல்லாம் வளர்த்துக்கிட்டாருன்னா மேபி நீ வந்துட்டு கூட பண்ணு. வந்துட்டு கூட எடுத்த உடனே ட்ரீட்மெண்ட் தான் வரணும்னு நினைக்கிறேன். முதல்ல அடிப்படையில இருந்து 2026 தெரியும். ஆனா கண்டிப்பா சிஎம்க்குலாம் வாய்ப்பு இல்லை. சிஎம் ஆறுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அப்ப இருந்த மக்கள் வேற. 4 பாட்டு பாடினாங்கன்னா கை தட்டினாங்கன்னா போட்டு போயிடுவாரு. அப்ப தாத்தா புள்ள வாரிசு அரசியல தான் இருந்துச்சு. ஒரு புதுமையா வராரு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சிவாஜி கணேசன் ஆரம்பிச்சாரு, டெவலப் ஆகல. அதே மாதிரி டி ராஜேந்திரன் வந்தாரு, ஜெயிக்க முடியல. எம்ஜிஆருக்கு அப்புறம் கருப்பு எம்ஜிஆரா விஜயகாந்த் மட்டும் தான் வந்தாரு. விஜயகாந்த் தான் இவரை டெவலப் பண்ணி விட்டாரு. அவங்க அப்பா இவரை டெவலப் பண்ணாரு. கண்டிப்பா ஒரு மாற்றம் கொண்டு வரணும். ஆனா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இப்போ படிச்ச அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து செம்ம தப்பாவும் இருக்காரு, கான்பிடண்டா வராரு. ஓகேங்களா? இப்ப 2024 எம்பி எலெக்ஷன்ல வரல, 2026 வராரு எம்எல்ஏ எலெக்ஷன். அப்ப பாத்தீங்கன்னா இருக்க இன்னும் கொஞ்சம் டீம் ஸ்ட்ரென்த் வந்துட்டே இருக்கும். இப்போ உதயநிதி வந்து டெபுட்டி சிஎம்மா வந்துட்டாருன்னா இப்ப அவரு இவருக்கும் வந்து போட்டி வரும். அடுத்தடுத்து வந்து எப்படின்னா யங்ஸ்டருக்கு ஒரு மாற்றா வரணும். இவரு இப்ப சீமான் சொல்லிட்டு இருக்கோம், அவர் 7% ஓட்டு வாங்கி வச்சிருக்காரு. 2026 அவர் யாருக்கு கூட்டணி இல்லைன்ட்டாரு. டிஎம்கேன்னு வருது. ஏடிஎம்கே அரசியல் வந்தா நல்லது பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அது ஏன்னா எம்ஜிஆர்னால. டிஎம்கேக்கு அரசியல் வரக்கூடாதுன்னு எத்தனை பேர் எதிர்த்தாங்க. காரணம் அமைதியா அந்த ரவுடிங்கெல்லாம் வெளியில வருவாங்க. டிஎம்கேக்கு வந்தா அடிதடி, ஏடிஎம்கே வந்தா வாய் தகுறாரு. மோஸ்ட்லி ஆக்டர்ஸ் வந்து யாரும் ஜெயிச்சதா நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்ல. கமல் வந்திருக்காரு, சீமான் வந்திருக்காரு, அந்த மாதிரி வந்து யாரும் வந்து ஜெயிச்சதே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா இறந்ததுனால தான் இப்போ ஸ்டாலினே ஜெயிச்சாரு. இப்போ அவங்க இருந்தாங்கன்னா ஸ்டாலின் கூட ஜெயிச்சிருக்காங்க. ஆமா இப்போ அவரோட இதுவே கொஞ்சம் ஒஸ்டா போயிட்டு இருக்கிறதுனால சீமான் வர வாய்ப்பு இருக்கு. அவர் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் வராருன்னா எல்லா சப்ஜெக்டையும் அவர் கரைச்சு குடிச்சிருக்கணும். அது சான்ஸே கிடையாது. இப்ப இருக்கிற மக்கள் அப்படி கிடையாது. எல்லாருமே இன்னைக்கு மீடியா
எல்லாருமே பயங்கர டேலண்டடா இருக்கிறாங்க. இப்பெல்லாம் வந்து போட்டு போனோம்னா சும்மாலாம் கிடையாது. இப்பெல்லாம் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து பிஜேபி கூட இவர் எடுத்தோடனே தனியாலாம் வரக்கூடாது. விஜய் என்னோட ஒப்பீனியன். யாரு கூடனா கூட்டணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 50 எம்எல்ஏ ஒரு 100 எம்எல்ஏ ஜெயிச்சு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணணும். இவரு சீமான் மாதிரி நான் தனியா வருவானா தனியா தான் இருக்கணும். இது என்னோட கருத்து. அரசியலுக்கு தான் வரப்போனா ஏன் நடிக்கணும்? அரசியலுக்கு தான் நீ வரப்போறன்னு ஒரு மைண்ட் செட்ல இருந்தா நீ ஏன் நடிச்ச? அப்ப படிச்சு அதுக்காக வரணும்னு நினைக்கிறவன் எங்க போறான்? அப்ப நீ வந்து அரசியல்வாதிக்கு ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கூட அரசியலுக்கு நீ வரணும்னா ஒண்ணு நீ நடிச்சிருக்கணும், செலிபிரிட்டியா இருக்கணும், இல்ல இத்தனை பேர் அடிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் போடு. அப்படி போடுறியா வேணாலும் வா. அதுக்கான இந்த 2 வருஷமும் பாக்கலாமா? 26 வந்து 24ன்னு பேர் சொல்லிட்டாரு பண்றாருன்னு பாக்கணும். சொல்ல முடியாது. ஆமா, வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். நம்ம கையில எதுவும் இல்ல, நடக்கிறத வச்சு பார்க்கலாம். அதுல இன்னொன்னா அவருக்கு உடல் வந்து ஒத்துழைச்சிட்டாரு. ஏன்னா 30 வருஷம் 32 வருஷம் 36 வருஷம் அரசியல் களத்துல இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல வந்து எண்ணூர்ல இருந்து நாகர்கோவில் வரைக்கும் போயிட்டு வந்துருக்காரு. ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோன்னாவே தெரிஞ்சு 4 படம் வச்சு உள்ள போய் உட்காந்துருவாரு. தப்பா சொல்லல, இன்னைக்கு கஷ்டம் அவரு. ஏன்னா ஒத்துழைக்கணும். ஒரு மணி நேரம் ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு ஒரு 1200 பேர் ஒரு பொருள் கொடுக்கணும்னாவே அவருக்கு உடல் வலி எப்படின்னு தெரியும். ஆனா இன்னைக்கு போயிட்டு வரணும், டிராவல் பண்ணணும், உடம்பு ஒத்துழைக்கணும், அது கொஞ்சம் கஷ்டம். பட் தெரியல, பார்க்கலாம் என்ன ஏதுன்னு தெரியல. கூட்டணி வச்சாதான் ப்ரோ அடுத்தது ஒரு லெவலுக்கு மாற முடியும். நான் மட்டும் தான் தனியா நீங்க தனியா தான் நிக்கிறதே தவிர கூட்டணி வர முடியாது. ஒரு சில விஷயம் ஒன்னா சேர்ந்து போய் ஒரு சில ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம், சட்டசபைக்குள்ள போய் நீ என்னன்றதை காட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீ தனியா நிக்கலாம். நான் வீட்டுக்குள்ளே போக மாட்டேன், வெளியே நின்று நான் தனி சொன்னா கடைசி கொண்டு முடியும். அப்படி எப்ப போக முடியும்? அப்போ பாலிடிக்ஸ்ன்றது இட் இஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் சம்திங். நம்ம வந்து கிட்டத்தட்ட 50-60 வருஷமா டெவலப்பிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல தான் இருக்கும். எப்போ நம்ம டெவலப் ஆக போறோம்? தலைவான்னு ஒரு படம் வந்துச்சு, அதுக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியல. சினிமா வேற அரசியல் வேற. உண்மையில அந்த டேக்லைன் ரெடி டு கம்னு வந்ததுக்கே எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு அப்படின்னு. அதுக்கே அப்படி அவர் நிஜமா வரேன்னு சொல்லிட்டு வந்து நின்றாருன்னா சும்மா விட்டுருவாங்களா? ஹேண்டில் பண்றதுதான் பிரச்சனை. ப்ரெஷர் ஹேண்டில் பண்றதுதான் ரியல் ப்ரெஷர். அதுதான் படத்தை 1000 பேர் அடிக்கலாம், இடத்துல வந்து ஒரு 5 பேர் அடிக்கலாம். மக்களா ஃபேஸ் பண்ணுங்க. நல்லா தெரியும் ஜெயிக்கிறாரா இல்ல என்னன்னு சொல்றது. கரெக்டான ஆளுகிட்ட போய் கூட்டணி வச்சனால்தான் தேமுதிக விஜயகாந்த் எதிர்கட்சி. அப்பதான் இன்னைக்கு வந்து இவரோட பெற்ற வந்து ஒரு பெரிய லெவல்ல கொண்டு வந்தாங்க. எந்த நடிகர்களுக்கும் இந்த மாதிரி கிடையாது. யாரு வந்தாலும் மக்களுக்கு என்ன தேவை? அஃபெக்ட் ஆக போறவன் அதிக பணக்காரன், அவனுக்கு பிரச்சனை இல்லை. அது ரொம்ப காசே இல்லாத இவங்கள மாதிரி அவங்களும் பிரச்சனை இல்லை. நடுவுல இருக்காங்க தெரியுமா? மேலேயும் போக முடியாம கீழே வர முடியாம ஒரு நடுவுல இருக்காங்க தெரியுமா? அது வந்து இப்பெல்லாம் வந்து மத்தவங்களாம் வந்து பசங்களோட சரி, அவர் பக்கம் இப்ப என் பக்கம் வான்னு சொன்னா கூட யாரு போவாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியுது. எனக்கு டவுட்டா இருக்கு. இல்ல சும்மாதான் எனக்கு இன்னும் டவுட். நான் யோசிப்பேன்னா ஏற்கனவே பாதி பேர் பாதி கட்சியில இருக்கிறாங்க. எல்லாருமே முடிஞ்சிச்சு. இப்ப வர பசங்க யாராவது ஒரு 15 வயசு 19 வயசு பசங்க யாராவது வரலாம், இல்ல வேற நாம் தமிழர் கட்சியில இருந்து யாருன்னா பசங்க யாராவது அந்த மாதிரி வரவங்க வரலாம். பெரியவங்க கொஞ்சம் பேர் ஓட்டு போடுவாங்க. ஆனா எல்லாருமே ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு கட்சியில வந்து போயிட்டு அவங்களுக்கு ஒரு கட்டம். இப்ப நமக்கு கம்ஃபர்ட் ஜோன்ல ஒரு இருப்பாங்கல்ல, அவங்களாம் கண்டிப்பா வரமாட்டாங்க. சீமான் பாத்தீங்கன்னா 1.1 சம்திங் ஒன்னாரு, இப்ப 7.1 கரெக்டா. சோ ஜம்பிங் வந்து எக்ஸ்ட்ரா தான் போயிட்டு இருக்கு. நல்லது பண்றியா பண்ணு, அது பண்ணிக்கிட்டே இது. அவர் ஒரு ஐடியா கீழே இருந்து போசுங்க எடுத்தோடனே அப்படின்னா பனார்னா ஊழும். ஏன்னா எடுத்தோடனே அவனும் சேம் நாங்க விட்டுற மாட்டான். ஏங்க 25-30 வருஷமா கொடுத்துருவானுங்களா அப்படியே தூக்கி? கரெக்ட் இல்ல அப்படி வந்தாலும் சும்மா விட்டுருவானுங்களா? கம்ஃபர்ட் ஜோன் வரும் வரமாட்டாங்க. இது போதும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டாங்க. ஆனா பட் தெரியல பாக்கலாம். ஓகேங்களா? அவங்க வந்து எப்படின்னா இப்போ ஒரு படம் ஓடலன்னு வச்சுக்கலாம், ஒரு 3 படம். இப்ப சிவகார்த்திகேயன் டாப்ல இருக்காரு, நாளைக்கு அவரு ஒரு கட்சி ஆரம்பிப்பாரு. ஓகேங்களா? விஜயோட பையன் வந்து ஒரு கட்சி ஆரம்பிப்பாரு. இப்போ எப்பயுமே இந்த தமிழோட சாபக்கேடு வந்து நடிகருக்கு பின்னாடி போறதுதான் என்னோட கருத்து. ஏன் படிச்சவன் வரட்டும், அண்ணாமலை வரட்டும். ஓகேங்களா? அவர் ex-IPS கரைப்படாத கையை அவர் வரட்டும். பாலிடிக்ஸ் வந்து சம்பாதிக்கணும் மைண்ட் செட்ல வந்தா 1001 விட்டுருவோம். யாரும் பஸ்ல சேர்ந்து போற மாதிரி அவரு ஒரு ஆள் பஸ்ல ஏறிக்கிறாரு. அவர் போய் கடைசியா போய் சேராரா இல்ல வழியிலே இறங்கிடுறாரா பாக்கலாம். பார்த்தா தெரியும். எலெக்ஷன் முடிஞ்சா அரசு தெரிஞ்சிடும். நாளைக்கு நீட்டுக்கு எதிராக போராடுறாங்க. இப்ப நான் வந்து விஜய் அவரே எடுத்துங்களா,
அனிதா இறந்தாங்க அரியலூர்ல, அது போனாரு. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு, ஜல்லிக்கட்டு எல்லா விஷயத்துக்கும் போறாரு. நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து வெளியே வந்து பண்ணிடலாம். இவர் இறங்கி பண்ணும்போது இவருக்கு ஒரு டீம் ஸ்ட்ரென்த் வேணும். இவர் வந்து பேஸ் ரெடி பண்றாரு, பூத் லெவல் கமிட்டி உருவாக்குறாரு, இளைஞர் அணி, வழக்கறிஞர் அணி எல்லாம் உருவாக்குறாரு. டீம்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப யங்ஸ்டரை டெவலப் பண்றாங்க. அவங்க அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியாது. எனக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணி நீ அப்படி பண்ணாத. அவங்க முதல்ல என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு பார்க்கணும், என்ன தேவை. முதல்ல எஜுகேஷன். எத்தனை பேர் வேலை எல்லாம் சுத்தின்னு இருக்கிறாங்க, ஸ்லம்ஸ் கிளியர் பண்ணாங்களா? ஃபர்ஸ்ட் ஜாதியை ஒழிக்கணுங்க. ஜாதின்னு ஒன்று ஒழிச்சா நாட்டில் ஒரு 1000 பிரச்சனை முடிஞ்சிச்சு. அதுதான் வாய்ப்பு இல்லை. நான் சொல்றேன், முன்னாடியே கூட கண்டிப்பா சொல்ற மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவரு கமல்ஹாசன் தான், எனக்கு கமல் பிடிக்கும். நான் ஓப்பனா நான் கமல்ஹாசன் தான் ஓட்டு போட்டேன். ஆனா வரலையே, ஏன்? அது பாலிடிக்ஸ்க்குள்ள பாலிடிக்ஸ் இருக்கு. எக்ஸிஸ்டிங் இருக்கிறவங்க எப்படி நியூவா வரவங்க எப்படி ஏற்றுப்பாங்க? ஆமா, அதுவும் ஒண்ணு இருக்கு. விஜய் ஓகே சினிமால எல்லாம் பண்ணலாம், பட் ரியல் லைஃப்ல மண்டைக்கு மேல நிறைய ஃப்ரெஷர்ஸ் இருக்கு. அது எப்படி பாப்பாங்கன்னு தெரியாது. சினிமா இப்படின்ற மாதிரி நடிக்க கூடாது. ஓகே, நல்லா இருக்கும். பட் எக்ஸிஸ்டிங் இருக்கவங்க நியூவா அவங்க எப்பவுமே இடம் இதுக்கு மாற்று கருத்து ஏதாவது இருக்கு அவங்க மத்தியில? அந்த ஜெனரேஷனுக்கு எம்ஜிஆர், நம்ம ஜெனரேஷனுக்கு தளபதி விஜய் தான். என்னோட பொறுத்த வரைக்கும் பேரு நல்லா இருக்கு. ஏன்னா அந்த பேர்ல வந்து திராவிடம் எதுவுமே வரல, தமிழக வெற்றி கழகம் நல்லா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த சொன்னார் நண்பர், அவரோட விருப்பம். பட் என்ன கருத்து வந்து நல்லா இருக்குது. இப்போ அதிமுக திமுக இருக்கும்போது வந்து எதிர நின்று சண்டைப்பது பெரிய விஷயம். அதுல வந்து திராவிடன்னு எதுவுமே சேர்க்காம தமிழக வெற்றி கழகம் சொல்றது ஓகே நல்லா. ஆனா அவரோட இப்ப இல்ல, அது உண்மையாவே நல்ல ஒரு முடிவு. நிறைய பேர் வந்து கொஞ்ச நாள் இதுல நடிப்பாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் என்ன பண்ணோம், இல்ல நம்ம செட் ஆகலான்னு பார்ப்போம், செட் ஆகலாம் நம்ம அங்க போயிடலாம் அப்படின்னு இருப்பாங்க. இவர் அதை முன்னாடியே சொல்லிடுறாரு, இல்லதான் நான் இனிமே அதை பண்ண போறேன். ஏன்னா அவர் எல்லாமே பார்த்து எல்லாமே முடிஞ்சிச்சு. இது ஆல்ரெடி வந்து அவங்க போன நிகழ்ச்சிகள் அதெல்லாம் வச்சே எங்களுக்கு ஆல்ரெடி அவங்க பண்ண மாநாடு மாதிரி தான் கிட்டத்தட்ட நடத்திட்டு இருந்தாரு, ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கறது அது இதுன்னு. ஸோ ஆல்ரெடி ஒரு கெஸ் பண்ணி தான் இருந்தோம் இப்படிதான் நடக்க போகுது. சின்ன வயசுலேருந்தே விஜய் ஃபேன் தான், ரொம்ப பிடிக்கும். ஸோ இது நல்ல மூமெண்ட் தைரியமா வந்திருக்காரு. ப்ளஸ் தான் மேபி அவர் பண்ணாருன்னா சந்தோஷம். இல்லையா ரோடு வந்து விஜய் வந்து ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமா ஓட்டு. ஆனா அந்த கழகம் அதை வெளியிட்டாங்கன்னா நிறைய இளைஞர்கள் அதை வெளியேறதுக்கு வாய்ப்பு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். அவ்வளவுதான் எல்லாருக்கும். ஆமா, இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம ஃபேஸ் பண்ணோமோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் சரி பண்ற மாதிரி ஒரு ஆளா இருந்து மக்களோட மக்களா யோசிச்சா. ஆனா அண்ணன் நல்லது பண்ணுவாரு. எனக்கு தெரிஞ்சு அண்ணன் வந்து நல்லா பண்ணுவாரு. விஜய் அண்ணன் வந்து நல்லா பண்ணுவாரு. இன்னாலும் இவங்க கூட்டணி வச்சு கன்ஃபார்ம் உள்ள வந்தாங்கன்னா ரெண்டு பேர்த்துல யாரு எங்க தொகுதியில் நின்னாலும் கண்டிப்பா ஓட்டு போட்டு அவங்கள கண்டிப்பா வர வைப்போம். உண்மையிலே நாங்க வரேன். சார் சொன்னதுல இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து நான் சொல்றேன். இப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, அவரும் படம் நடிச்சுட்டே இருப்பாரு, பிளஸ் வந்து அரசியல்ன்ற ஒரு வேலை போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னாரு. ஆனா இப்போ ஒரு அறிக்கை விட்டதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னன்னா, இதுக்கப்புறம் ஒரு படம் புக் பண்ணியிருக்கேன், அந்த படத்தை மட்டும் நடிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் முழுமையாவே அரசியல்ல தான் ஈடுபட போறேன், இது என்னோட தனிப்பட்ட முடிவு அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காரு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா அவரு வந்து இப்ப பகிரங்கமா சொல்லியிருக்காரு. ஏன்னா சோசியல் மீடியான்றது எவ்ரி ஒன் ஹேண்ட்ஸ்ல இருக்கிறது. ஸோ அப்படிங்கும்போது அதுல வந்து பகிரங்கமா சொல்லிட்டாரு. ஆனா அவர் வந்தாருன்னா நல்லதுதானே நடக்கும். நான் அவருக்கு ஓட்டு போடுவேன் நான் கண்டிப்பா. ஒரு அரசியலுக்கு ஒரு புதிய களமா இருக்கும். ஓகே, நல்ல ஐடியா தான் என்ன பொறுத்த வரைக்கும். அப்படிதான் எப்ப முன்னாடி சொல்லிட்டாருல்ல. ஓகே, ஆல் தி பெஸ்ட். எப்படி வருவாருன்னு பார்க்கலாம். அது வந்தா ரொம்ப சந்தோஷம். இறங்கி வேலை பார்த்தாருன்னா அரசியல்ல செம்ம விஷயம். இப்ப நல்ல ட்ரெண்ட். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு, பார்க்க ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்மளும் ஒரு யங்கான ஒரு சிஎம் பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கு ரொம்ப. ஆமா, வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஆனா வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாருன்னா கண்டிப்பா வாய்ப்பு உண்டு. ரசிகர் மன்றத்துல இருந்து பெண்கள் ஆண்களும் ரெண்டு எப்படியா இருந்தாலும் ஒரு செய்வாரு. ஒரு எல்லாருமே வரணும், யாரும் வரக்கூடாதுன்ற காரணமே கிடையாது. ஆனா வந்தா நல்லா இருக்கும். முழுமையா மக்களுக்காக இறங்கி வேலை செஞ்சா நல்லா இருக்கும். அவர் ரசிகர்களுக்காக அவர் நிறைய விஷயம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால கண்டிப்பா வரலாம், அவர் தப்பு கிடையாது. ஆனா வரணும் வந்து நிக்கணும். நல்ல இது செஞ்சா ஓகே. அப்புறம் நல்லபடி இந்த அவரை பத்தி முன்னாடி பேசுறது எதுவுமே இல்லாம இது கொஞ்சம் அப்படி ஏதோ ஒரு மூலையில ஏதோ சொல்லிட்டா இருந்தாலும் அவரு வேலையை அவர் ஸ்டாப் பண்ணாம அவரு கரெக்டா பண்ணிட்டு இருந்தா அது
சத்தியமா ரெண்டு பேருமே, ஏன்னா ரெண்டுமே வேற மாதிரி பேச்சுலயும் சரி, தைரியம், தில்லு கில்லு எல்லாத்துலயும் சரி வேற மாதிரி. ரெண்டு பேர்த்துல யாரு வந்தாலும் ஓட்டு போட்டு அவங்க ஜெயிக்கிறாங்க. இடதுசாரி அமைப்பு எடுக்கிறாரா, வலதுசாரி அமைப்பு எடுக்கிறாரா, அம்பேத்கரிஸ்டா, பெரியாரிஸ்டா, இல்ல கம்யூனிஸ்டா, இல்ல ஒன்லி நான் விஜய் அப்படியா? அப்ப வந்து ஒரு மாற்றத்தை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. மாற்றம் கண்டிப்பா வேணும். மாற்றம் வரல, 10% எதிர்பார்க்கறாங்க. எந்த பிரச்சனை நம்ம மக்கள் மேல தப்பு இருக்குங்க. ஹோட்டலுக்கும் பிரியாணிக்கும் போய் தலை போயிடுறாங்க. அந்த நேரத்துல தலை போயிடுறாங்க. ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இல்ல ஒரு ஏரியா அப்படி மாறும்போது இல்லாதப்பட்ட மக்கள் அப்ப என்ன பண்ணுவாங்க? அப்போதைக்கு கஷ்டப்படுறவங்க வாங்கிப்பாங்க, வாங்கி ஓட்டு போட்டு தராங்க. மக்கள் வச்சுக்கிறாங்க இப்போதைக்கு அவங்க அரசியல்வாதி. அதான் ஃபேக்ட். கண்டிப்பா அவர் வந்தாருன்னா பசங்களுக்கு நல்லா செய்வாரு, படிக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயம் எல்லாம் பண்ணுவாரு. ஸோ அது நல்லாதான் இருக்குமே. ஒரு ஃபாஸ்டா நடந்து போற நம்ம ஊருக்கு ஒரு சிஎம் வந்தா நல்லாதான் இருக்கும், பார்க்க ஃபன்னா இருக்கும். ரொம்ப எக்ஸைட்டடா தான் இருக்கு அவரு இல்ல அவர் மட்டும் போறாரு அந்த இடத்துக்கு. மக்களுக்காக நல்லா சேவை செய்யணும், அதுதான் முக்கியம். இப்ப விஜய் சீமாலாம் சேர்ந்தா வச்சிங்களேன், நல்லா ஒரு ஸ்கோர் பண்ணலாம் எல்லாமே. அதிமுக திமுக எதுக்கு நம்ம ஸ்டேட்டுக்காக, தமிழுக்காக என்ன பண்ணாங்க? ஒரு 50 வருஷம் மேல ஆயிடுச்சு. என்ன கிழிச்சாங்க அவங்க இது வரைக்கும்? ஒண்ணுமே கிழிக்கல. அவங்க தான் சொத்து சேர்த்து வச்சுட்டாங்க, நிறைய சொத்துலாம். ஒண்ணுமே மக்கள் என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணல. எதுக்கு அந்த கட்சி நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. விஜய் வரட்டும், செய்யட்டும், அவரோட வார்த்தைகளை வரும். இல்ல நம்ம வந்து ரொம்ப வருஷமா ஏடிஎம்கே டிஎம்கே பார்த்து மக்களுக்கே வெறுத்து போயிருக்கோம். பட் வரணும், வந்துட்டு அவனுங்கள மாதிரி ஆயிடக்கூடாது. அதாவது இட் இஸ் லைக் அவன் தான் அதுதான் அப்படின்ற மாதிரி ஆயிடக்கூடாது. சேஞ்சஸ் பண்ணா ஓகே, ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. கண்டிப்பா ஜெயிக்கிறேன். இல்ல ப்ரோ, இப்ப என்ன கூட்டணி வச்சா நம்மள பேசவே விட மாட்டாங்க, அப்படி கைக்குள்ளே வச்சுப்பாங்க. ஃப்ரீயா இருக்கும்போது தனியா தான் நிக்கணும். அவங்கள தனியா நின்று மக்கள் நம்ம நம்பணும், கொள்கை சொல்லணும், நான் வந்து இது செய்வேன்னு சொல்லணும். மக்கள் நம்மள நம்பணும். முதல்ல நம்பி ஓட்டு நம்ம செய்யணும், அவ்வளவுதான். கூட்டணி வச்செல்லாம் கூட்டணி வச்சா அவர் எந்த மாதிரியான அரசியலை நிலையில் இருக்கிறாரு, எந்த மாதிரியான அரசியலை அவர் முன்னெடுக்கிறாரு, அதை பொறுத்துதான் அவருடைய வெற்றியும் தோல்வியும் அமையும். என்டர்டைன்மெண்ட் இது வரைக்கும் பண்ணிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் வந்து என்டர்டைன்மெண்டா கொடுக்கணும்னு நினைச்ச மாதிரி எல்லாரோட நீடு தெரிஞ்சு அதை பண்ணாங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். நம்ம கூட்டணி போறான் காசு வாங்கினு இவன் வேலைக்க மாட்டான்பா, எதுப்பா மக்கள் அப்படிதான் முடிவு பண்ணாங்க, அப்படிதான் இருக்காங்க. 50 வருஷம் மேல ஆயிடுச்சு. அதிமுக திமுக வந்து என்ன பண்ணாங்க? தேசிய கட்சி நம்ம ஸ்டேட்டுக்கு எதுக்கு? காங்கிரஸும் பாஜக எதுக்கு? இவங்களால ஒண்ணு இங்க புடுங்க முடியல, அவங்க எதுக்கு இப்ப வராங்க? ஏன்னா நம்ம தனிமை வளங்களை கொள்ளடிச்சு போகணும். இவனுங்கெல்லாம் இந்த திமுக அதிமுக அதெல்லாம் முக்கியமா இருக்காங்க அவங்க எல்லாம். அதெல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் வேணாம். அவங்க நம்ம யாரு வந்தாலும் மக்களுக்கு என்ன தேவை? அஃபெக்ட் ஆக போறவன் அதிக பணக்காரன், அவனுக்கு பிரச்சனை இல்லை. அது ரொம்ப காசே இல்லாத இவங்கள மாதிரி அவங்களும் பிரச்சனை இல்லை. நடுவுல இருக்காங்க தெரியுமா? மேலேயும் போக முடியாம கீழே வர முடியாம ஒரு நடுவுல இருக்காங்க தெரியுமா? அது வந்து மட்டும் தெரியுது ப்ரோ. ஏடிஎம்கே டிஎம்கே இது இல்ல, போன வருஷத்துலயே முடிஞ்சிச்சு. அவன் நாயம் ஃபுல்லா முடிஞ்சிச்சு. இதுக்கு மேல காலு கூட உள்ளே எடுத்துக்க முடியாது. அது வரைக்கும் தெரிஞ்சிச்சு ப்ரோ, 100% தெரிஞ்சிச்சு. ரெண்டு பேருமே இதோட அவுட். ஸோ வந்து சிங்கிளா நிக்கணுங்க. சிங்கிளா நின்று களத்துல பார்த்து சண்டை செய்யணும். நீ வரையா நான் மோதி பார்க்கலாம். இது திமுகவா அதிமுகவா பாஜகவா காங்கிரஸா? நான் தனியா நிக்கிறேன், பாத்துக்கலாம், மோதி பாத்துக்கலாம் அப்படி சொல்லணும். இருந்த தமிழ் மண்ணுல பிறந்த தமிழ் மகன் வரணும். அப்பதான் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் செய்வான். எங்கேயோ பிறந்துட்டு இங்க வந்து நான் செய்கிறேன்னு சொன்னா, நான் பச்சை தமிழ் சொன்னா ஒத்துப்பான். பச்சை தமிழ் நான் இவங்க, நீங்க சொல்லுங்க, இவங்க பச்சை தமிழா? அது கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா நல்லது நடக்கும். மாற்றம் வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம ரொம்ப டெவலப்பிங் எவ்வளோ எனக்கு வந்து 1945 முன்னாடிலேருந்து நம்ம டெவலப்பிங், இப்போ வரைக்கும் நம்ம டெவலப்பே ஆகுது. 90லயும் சரி. காமராஜ் அப்புறம் யாரும் தமிழ் ஒருத்தனும் இல்லை. ஆனா நம்ம லாஸ்ட் எப்ப கட்டினாங்க அணைகள்? அவருக்கு எப்ப கட்டினாங்க? ஒரு நல்ல ஆட்சி யாருமே கொடுக்க முடியாது. காமராஜ் இல்ல எவனும் ஒரு அணை கூட ஒரு எப்படி சொல்றது, மக்கள் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டா போல. ஒரே ஃபேமிலில இருந்து ஆட்சிக்கு வரதுக்கு பதிலாக யங்ஸ்டருக்கு வாய்ப்பு போட்டா நல்லா தான் இருக்கும். இதுமே இந்த இளைஞர்கள் தான் நிறைய பேர் பெரிய அளவுல வந்து ஃபாலோ பண்றாங்க. அரசியல் ஒரு புது ட்ரெண்ட் அப்படி வரணும்னா இது முற்றிலும் 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் யாருமே இருக்கக்கூடாது. அதுக்குள்ள கட்சிக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே, ஆமா, 35 to 50 இருந்தாங்கன்னா நல்லது பண்றியா பண்ணு,
அது பண்ணிக்கிட்டே இருக்கு. மலையில கூட இதுவாச்சு, அவரு தான் எல்லாம் கொடுத்தாரு, காய் கலராணி எல்லாமே நல்லபடியா தான் கொடுத்தாரு. நிச்சயமா இளைஞர் படை இருந்ததுன்னா இது அரசியல்ல ஒரு புது ட்ரெண்டா இருக்கும். அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த மைண்ட் செட் வந்து மிக முக்கியமா பார்க்கறது வந்து சொத்து சேர்க்கறதுல பெரிய இதுவா போகாது. ஏன்னா 60-50க்கு மேல போறவங்க தான் கண்டிப்பா வந்து தனக்கான குடும்பத்தை பற்றி யோசிக்கிற சூழ்நிலை அதிகமா இருக்கும். 35-50க்குள்ள இருக்கிற இளைஞர் படையை மிகப்பெரிய அளவுல திறந்தாங்க. அதுக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்கு. தொழில்நுட்ப ரீதியாக இன்னைக்கு தொழில்நுட்பம் பெரிய அளவுல வந்திருக்கு. எல்லாமே ஒரு படித்த இளைஞர்களை வச்சு ஒரு போட்டிட்டாருன்னா மிகப்பெரிய சக்சஸ் இருக்கு. அவங்க நம்புறேன். இன்னும் பெருசும் இருக்குதுங்க. டிஎம்கே ஏடிஎம்கேன்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிற பெருசுங்க இருக்குதுங்க. அதுக்கெல்லாம் இந்த 2 வருஷத்துல காலி ஆயிடும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது காலி ஆயிடுச்சுன்னா எக்ஸஸ் தான். வேகமா யோசிச்சு கரெக்டா பண்ணுவாங்க. அண்ணன் வந்து பேசுறது எல்லாமே ஓகே தான் ப்ரோ. விஜய் தளபதி அண்ணாலும் சரி, சீமான் அண்ணாலும் சரி, 2 பேரும் பேசுறது ஓகே. அவங்க பேச்சிலே எல்லாரையும் கலந்துட்டாங்க. கன்ஃபார்ம் இளைஞர்கள் எல்லாருமே இஸ்லிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீமான் அண்ணனும் விஜய் அண்ணனும் இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா நான் பயங்கரமா இவங்க கண்டிப்பா உள்ள வந்துருவாங்க. பண்ணாங்க சப்போர்ட் பண்ணி நீ அப்படி பண்ணாரு. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன தேவை, முதல்ல எஜுகேஷன். எத்தனை பேர் வேலை எல்லாம் சுற்றின்னு இருக்கிறாங்க. ஸ்லம்ஸ் கிளியர் பண்ணாங்களா? ஃபஸ்ட்டு ஜாதி ஒழிக்கணுங்க. ஜாதின்னு ஒரு ஒழிச்சா நாட்டில் இருக்கிற 1000 பிரச்சனை முடிஞ்சிச்சு. வரணும், வந்தாரா நிக்கணும். ஃபைனல் டச் தைரியமா வந்ததுக்கு கண்டிப்பா கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும். எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. அது வாங்காம அவர்கிட்ட போட்டோ எடுத்தாங்க எல்லாருமே. ஆமா ஆமா. அது எல்லாமே போட்டோ எடுத்தாங்க. So, அதுக்கான இந்த 2 வருஷமும் பார்க்கலாமா? 26 வந்து 24ன்னு பேர் சொல்லிட்டாரு, பண்றாருன்னு பார்க்கணும். சிங்களா நிக்கணும், கூட்டணி போக கூடாது. அவ்வளவுதான். இது மட்டும் நீங்களா சிங்கமா நிக்கணும். சிங்கா மாதிரி நிக்கணும். அவ்வளவுதான். தமிழ்னா சிங்களா நிக்கணும். அவ்வளவுதான். அந்த நாய்க்கு தான் அங்க போயிட்டு வாய் அந்த மாதிரி இல்லாம சிங்களா நம்ம ஆள ஒரு தமிழன். அவ்வளவுதான். தமிழக வெற்றி கழகத்துக்கு 2026 எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க.